ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. இந்த அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வராக. அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 1 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 1 அதிகாரம் 8 வாக்கியம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அருமையானவர்களே, இந்த பகுதியில் நாம் பார்க்கக்கூடியதான அருமையான காரியம், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் பரமேறி செல்வதற்கு முன்னதாக தம்முடைய சீசர்களை அழைத்து அவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லிவிட்டு அவர் கடந்து போகக்கூடியவராக இருக்கிறார். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து கடைசியாக அவளுக்கு சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை தான். என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொன்னார். இதுவரையிலுமாக இயேசு கிறிஸ்து அவளோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தி வந்தார். இப்பொழுது அவர் பரலோகத்திற்கு போகிறார். இவர்களோடு கூட இருப்பதற்காக பரிசுத்த ஆவியாகிய தேவனை அவர் தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதுவரையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சுவிசேஷத்தை அநேக ஜனங்களுக்கு, அநேக நாடுகளுக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் சீசர்களுக்கு உண்டு. ஆனால் இவர்களோ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு பதிலாக அவர்கள் ஒரு இடத்துல ஒன்றாக இணைந்து உட்கார்ந்திருக்கிறத பார்க்க முடியும். ஏன் என்று சொன்னால், ஒரு பக்கம் அவர்களுக்கு பயம். அந்த பயத்தினாலே வெளியிலே போக முடியாதபடிக்கு, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க முடியாதபடிக்கு சில விதமான பயத்தினாலே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது முதலாவது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொன்னார். அதே போல பரிசுத்த ஆவியாகிய தேவன் பெந்தேகோஸ்தே நாளிலே வரும்பொழுது அத்தனை சீசர்களும் பலனடைந்தார்கள். பயம் அவர்களை விட்டு நீங்கி போனது. அதற்கு பதிலாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று சொல்லி பகிரங்கமாக துணிவோடு கூட அறிவிப்பதில் அவர்கள் மும்முரமாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, பல நாடுகளுக்கும் சீசர்கள் கடந்து சென்றார்கள். சுவிசேஷம் பரவியது. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேக ஜனங்கள் அநேக இடங்களிலே சபைகள் உருவானது. இப்படி இயேசு கிறிஸ்துடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, நம்முடைய நாட்டுக்கும் கூட அருமையான தோமா அவர்கள் வந்ததினாலே நமக்கும் சுவிசேஷம் கிடைத்திருக்கிறது. நாமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவஜனங்களாக மாறியிருக்கிறோம். இப்படிப்பட்ட வல்லமையான இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு எத்தனை விதமான திட்டங்களை தேவன் போட்டு தம்முடைய சீசர்களை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே தான் பரிசுத்த ஆவி வந்த பிற்பாடு அவர்கள் பலனடைந்தது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லா இடங்களுக்கும் கடந்து சென்றார்கள், சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்பதையும் நாம் ஆணித்தரமாக பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, இவர்கள் கடைசியாக செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று. அதை இயேசு கிறிஸ்துவிடத்தில் தெளிவாக சொன்னார், எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருங்கள் என்று சொன்னார். அத்தனை பேருமே இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருந்தார் என்பதிலே சந்தேகமே இல்லை. காரணம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள், பலனடைந்த இவர்கள், சுவிசேஷத்தை பல இடங்களிலே அறிவிக்க சென்ற இவர்கள், எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தை மகிமைப்படுத்தின இவர்கள் பல இடங்களிலே இயேசுவுக்கு சாட்சிகளாக இருந்தார்கள் என்பதிலே ஐயமே இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை விசுவாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு அவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாகவும் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவை அறிவிப்பது மாத்திரமல்ல, அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டியதும் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவி வந்தால் இன்றைக்கு அந்நிய பாஷையிலே பேசுகிறதும் அபிஷேகத்திலே நிரம்புகிறதும் அவர்கள் ஆடுகிறதும் பாடுகிறதுமாக இருக்கிற சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி யாரிடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் சொல்லாத ஒன்றை இன்றைக்கு அநேக சபைகள் செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? சாட்சிகளாக இருங்கள் என்று சொன்னார்.
யாருக்கு சாட்சிகளாக? எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று சொன்னார். உலகம் எல்லாம் நீங்கள் கடந்து போனாலும் கூட, நீங்கள் எங்கே போனாலும் கூட எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர்கள் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருந்தது மாத்திரமல்ல, வாழ்ந்து காட்டினார்கள். சாட்சியை விளங்கச் செய்தார்கள். அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருந்தார்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுத்த கட்டளை நிறைவேற்றுவதில் மாத்திரமே அவருடைய கவனம் இருந்தது. பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருந்து அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே இந்த கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கூட கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருப்போம். மனிதர்களுக்காக அல்ல, சபைகளுக்காக அல்ல, மற்றவர்களுக்காக அல்ல, சொந்த பந்தங்களுக்காக அல்ல, வேறு யாருக்காகவும் அல்ல. கிறிஸ்து இயேசு ஒருவருக்கு மாத்திரமே நாம் சாட்சிகளாய் இருந்து அவர் திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதற்காக நாம் வைராக்கியமாய் வாழுவோம். தேவன் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார் என்று சொல்லி தேவ கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.